சலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். சென்ற வாரம் ஜும்மாவுடைய ஃபர்துகளில் ரெண்டு ஃபர்து அளிக்குது. ஒன்று 2 ஹுத்பா. இந்த ஹுத்பாவுடைய ஷரத்துகளையும் பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது ஜும்மாவுடைய ஃபர்து 2 ரக்காத் ஜமாத்தாக தொழ வேண்டும். நசை ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஸலாத்துல் ஜுமாத்தி ரக்காத்தான் அலா லிசானி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்மாவுடைய தொழுகைக்கு 2 ரக்காயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் ஏவி இருக்கின்றார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி அபூ தாவூத் ரிவாயத்தில் வருகிறது, அல் ஜும்மாத்து ஹக்குன் வாஜிப் அலா குல்லி முஸ்லிமின் ஃபி ஜமாஅத்தின். ஜும்மா தொழுகை இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாயம். முந்தைய நிபந்தனைகள் நேற்றுதல் வந்திருக்குது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டிருந்தால் ஜும்மா கட்டாயம், வாஜிப் அல்ல ஃபர்லு ஃபி ஜமாத்தின், ஜமாத்தாக தொழ வேண்டும். அப்போ ஜும்மாவுடைய தொழுகை தனியாக தொழுகிறது என்பது கிடையாது. அடுத்தது ஜமாத்தாக ஜும்மா எப்போ நிறைவேறும் என்று சொன்னால் குறைஞ்சது 1 ரக்காயத்தாவது கிடைக்க வேண்டும். அதாவது 2வது ரக்காயத்தில் ருக்கூவில் அல்ல அதுக்கு முன்னாடி அவர் இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்ந்து கொண்டால் தான் அவருடைய ஜும்மா நிறைவேறும். அப்படி இல்லை, இமாம் ருக்கூல் இந்த எலிமினத்துக்கு பிறகு இமாம் ஜமாத்தில் 2வது ரக்காயத்தில் ஒருத்தர் சேர்ந்து கொண்டால் அவரை லொஹர் தான் தொழ வேண்டும். இமாமோடு சேர்ந்து ஒரு ரக்காயத் தொழுவார். தொழுதுட்டு எலும்பி லொஹரை பூர்த்தி செய்வார். அப்போ ஜும்மா நிறைவேறதா இருந்தால் முதல் ரக்காயத்தில் இமாமோடு சேர்ந்துருக்கும், இல்லை 2வது ரக்காயத்தில் இமாம் ருக்கூலின் எலும்புறத்துக்கு முன்னாடி சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ருக்குக்கு பிறகு வந்து சேர்ந்து கொண்டார், அல்ல இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சேர்ந்து கொண்டால் இமாமோடு சேர்ந்து தொழுவார். தொழுதுட்டு அவர் லொஹருடைய 4 ரக்காயத்தில் இமாம் சலாம் கொடுத்தது பிறகு எழும்பி தொழுவார். அதுக்கு ஆதாரமாக நசையில் இப்னு மாஜால தாரு குத்னி போன கிதாபுல் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, மன் அத்ரக ரக்காத்த மின் ஸலாத்து ஜுமா வ கைரிஹா ஃபல் யுதிஃப் இலைஹா உஹ்ரா வக்கத் தம்மத் ஸலாத்துஹு. யார் ஜும்மாவுடைய தொழுகையில் அது போன்ற ஒரு தொழுகையில் 1 ரக்காயத்தை அடைந்து கொண்டாரோ அவர் அதோடு சேர்த்து மற்ற இன்னொரு ரக்காயத்தை சேர்த்து கொள்ளட்டும், அவருடைய தொழுகை பூர்த்தியாகும் என்று சொன்னார்கள். அப்போ ஜும்மாவுடைய 1 ரக்காயத் கிடைக்கிறண்டா 2வது ரக்காயத்தில் ருக்கூவில் அதுக்கு முன்னாடி சேர்ந்து கொள்ள வேண்டும். ஹைர், இது ஜும்மாவுடைய ஃபர்துகள். அடுத்த ஜும்மாவுடைய ஒழுக்கங்களும் இருக்கின்றது, பேண வேண்டிய காரியங்கள். அதில் ஜும்மாவுக்கு நிறைய சுன்னத்தான காரியங்கள் இருக்குது. அதை நாங்கள் பேணுதலாக செய்கிறது கட்டாயம். முதலாவது ஜும்மாவுடைய தினம் குளிக்க முடியுமாக இருந்தால் குளிச்சு கொள்ள வேண்டும். ஆரம்ப காலங்களில் ஜும்மாவுடைய தினத்தில் குளிக்கிறது வாஜிபாக இருந்துச்சு, கட்டாயமாக இருந்தது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் வருது, இதா ஜா அஹதுக்கும் அல் ஜும்ஆத்தி ஃபல்யக்தஸில். உங்களை யாராவது ஜும்மாவுடைய தொழுகைக்கு வாரண்டா அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொருவரும் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் ஜும்மாவுடைய குளிப்பு கடமையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு முஸ்தஹபாக ஆக்கப்பட்டது, விரும்பத்தக்கது, சுன்னத்து தான், கட்டாயம் இல்லை. அதுக்கு திருமதி ஷரீஃபில் ஆதாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தவல்லஅ யௌமல் ஜும்ஆத்தி ஃபபிஹா வ நிஅமத். யார் ஜும்மாவுடைய தினம் ஒளி செய்து கொண்டாரோ அதுவும் சிறந்தது. வமன் இக்தஸல ஃபல் குஸ்லு அஃதல். குளிச்சு கொண்டார் என்றால் அவர் குளிக்கிறது அதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா சுன்னத்தான் அவள் பிரகாரம் அவள் செஞ்சிட்டாரு, ஒளி செஞ்சு கொண்டு வந்தாலும் ஆனால் குளிச்சு கொண்டு அதை விட சிறந்தது. இதன் மூலமாக வரங்க ஜும்மாவுடைய தினம் குளிக்கிறது கட்டாயம் இல்லை, சுன்னத் தான். ஹைர், 2வது உடம்புல இப்போ ஒருத்தர் குளிக்காமல் ஒளி செஞ்சு கொண்டு பள்ளிக்கு வாரன்னு சொன்னால் உடம்புடைய அழுக்குகளை துருவாடை தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அவைகளை நீக்கி கொள்ள வேண்டும். இதை மாதிரி தலைக்கு எண்ணெய் பூசிக்கொள்வது, மனம் பூசிக்கொள்வது, இதெல்லாம் சுன்னத்து. ஏண்டா ஜும்மாவுக்கு வரும்பொழுது நிறைய மக்கள் உட்காரக்கூடிய இடத்துல அவர் வந்து உட்காருவார், கலந்து கொள்வார். அந்த நேரத்தில் அவருடைய வாடையினால் யாருக்கும் எந்த நோவினையும் உண்டாகக்கூடாது. மாறாக இவரை மக்கள் விரும்பணும், இவரை சந்திக்கிற விருப்பமாக இருக்கணும். உடம்பில் இந்த வாடை வந்து கொண்டிருக்கின்றா மக்கள் சந்திக்கிற வெறுப்பார்கள். அப்போ அதனால தான் ஜும்மாவுடைய தினத்திலையும் கூட ஒருத்தர் துருவாடை தரக்கூடிய பொருள், வெள்ளைப்பூடு, வெங்காயம் அல்லது வேறு ஏதாவது, இந்த அளவுக்கு சிகரெட்டும் கூட அதில் சேரும். அப்படியான ஒன்றை பருகினார், குடித்தார், இல்லை சாப்பிட்டார் என்றால்
அவர் எங்களோட பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு விசாரிச்சு தடுத்திருக்கிறாங்க. துர்வாடைத்திற்குரிய பொருள்கள் சாப்பிட்டு வர வானாண்டு. ஏன்னா அதன் மூலமாக மக்களும் நோவினை பெறுவார்கள், மலக்குகளும் நோவினை பெறுவாங்க. அதே மாதிரி அத்தர் பூசக்கூடியவங்களும் அல்ல பெர்ஃப்யூம் பாவிக்கிறவங்களும் அடுத்தவங்களுக்கு தலையீடு உண்டாக்கக்கூடிய விதத்தில் கூடுதலான வாசம் உள்ள பொருள்களை தவிர்த்து கொள்ளே சிறந்தது. அடுத்தவங்களுக்கு நோவின் உண்டாகும் என்பதனால புகாரியுடைய ரிவாயத்தில் வருது. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆ வ யததஹர் மஸ்ததா மின் துஹுரின். ஒரு மனிதர் ஜும்ஆடைய தினத்தில் குளிக்கின்றார், முடியுமான மட்டும் மனம் பூசிக்கொள்கிறார், தலைக்கு எண்ணெய் பூசிக்கிறார், அல்லது ஏதோ ஒரு மனம் பொருளை பாய்ச்சி கொள்ளார், வீட்டிலேருந்து வாராரு மனம் பூசிக்கொண்டு. இப்போ வார நேரத்தில் ஜும்மாலாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேருக்குள்ள பிரித்து கடந்து கொண்டு போகாமல் அவர் கிடைக்கிற இடத்தில் உட்கார்ந்து கொள்கிறார். அதுக்கு பிறகு கடமையாக்கப்பட்ட வந்தோடனே 2 ரக்காத் உட்காரத்துக்கு வந்து தொழுது கொள்ளணும். உட்கார்ந்துட்டா தஹியத்துல் மஸ்ஜித் தொழ முடியாது. அப்போ 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து கொள்கிறார். அதுக்கு பிறகு இமாமுடைய பேச்சு கவனமாக கேட்கிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா குஃபிர லஹு மா பைனஹு வ பைன ஜும்ஆத்துல் உக்ரா. இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கு இடைப்பட்ட பாவம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லது இந்த ஜும்மாவுக்கு முந்தைய ஜும்மாவுக்கும் உள்ள பாவங்கள், ஒரு வாரத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். அப்போ 2 பேரை தாண்டி வரக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, பிடரிகளை கடந்து கொண்டு வாரது இது வெறுக்கத்தக்கதை. ஆனால் உட்கார்ந்துருக்கிறவங்க முன்னுக்கு சஃப்கள் இடம் விட்டு போட்டு உட்காருவாங்கன்னு சொன்னால் தாண்டி போகிற ஒரு குற்றவாளி அல்ல, அப்படி இடம் விட்டு பின்னால் உட்காரவங்க குற்றவாளிகள். அதனால் முன்னுக்கு இடம் இருந்தால் வாரவங்க முன் உள்ள இடங்களை பூர்த்தி செய்து கொள்ளணும். அப்போ பின்னால் வரவங்க தாண்டி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது ஆடைகளில் சிறந்த ஆடை எடுத்துக்கொண்டு வரணும். முஸ்னத் அஹமதுடைய ரிவாயத்தில் இன்னும் வேறு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஆடை ஜும்மாவுடைய தினம் குளித்து அழகான உடுப்பு எடுத்துட்டு மனம் பூசிக்கொண்டு அவர் வாராரு. ஜும்மாவுடைய தினத்துக்கு முடின்னு சொன்னால் நடந்து போகணும். தூரமாக இருக்குது, இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் தூரம் வாகனத்தில் போக வேண்டியிருக்குது. நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கிறவங்க நடந்து போகிறது தான் சிறந்ததை. அது அமைதியாக நடந்து போகணும். அந்த நேரத்தில் யாருடைய பிடரையும் அப்படி கடந்து கொள்ளாத மாதிரி நோவினை தராமல் போனார்னு சொன்னால் ஜும்மாவில் இமாம் வாரத்துக்கு முந்தி உட்கார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்து ஜும்மாவும் தொழுதால் அவருடைய 2 ஜும்மாவுக்கு இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ ஆடைகளை சிறந்தது ஏது நல்ல ஆடையாக எடுத்துக்கொள்ள அதுலேயும் சிறந்தது வெள்ளை ஆடை இருந்தால் சிறந்தது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளாடை விரும்பி இருக்கிறாங்க என்பதனால வெள்ளாடை இருந்தால் சிறந்தது. அப்படி இல்லாட்டி ஆடைகள் எது சிறந்த ஆடையோ நல்ல ஆடையோ புதுசாக அதை எடுத்துக்கொள்ளணும். இல்பசு மின் தியாபிக்குமுல் பயாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட ஆடைகளில் வெள்ளாடை விடுங்கள். ஃபைன் நஹா மின் ஹைரி சியாபிக்கும். அவங்களோட ஆடைகளில் சிறந்தது வெள்ளை ஆடை. வக்கஃபினு ஃபிஹா மௌத்தாக்கும். உங்களோட மரணித்தவர்களை நீங்கள் அதில் கஃபன் செய்யுங்கள். வெள்ளை ஆடைகளில் வெள்ளை துணியில் கஃபன் செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர். அடுத்து நகம் வெட்டி கொள்வது, முடி வாரிக்கொள்வது, இதுவும் ஒரு சுன்னத்தான காரியம். பஸாருடைய ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுக்கல்லிமு அவாஃபிரஹு வ யகுஸ்ஸு ஷாரிபஹு யௌமல் ஜும்ஆ. ஜும்மாவுடைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகம் வெட்டி கொள்வாங்க. இது மாதிரி மீசையை கத்தரித்து கொள்வார்கள். அவ மீசையை கத்தரிக்கிறது தான் சுன்னத்து. மீசையை வலிக்கிறது கூடாது. மீசை வலிக்கிறது சுன்னத்துக்கு மாற்றமானது. மீசை கத்தரிக்கிறது இந்த எத்தனை ஹதீஸில் வந்திருக்குதோ எல்லாம் கசு ஷாரிப், மீசையை கத்தரிக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மீசையை வலிக்கக்கூடாது. எப்படி தாடி வலிக்கிறது கூடாதோ இது மாதிரி மீசை வலிக்கிறதும் கூடாது. அடுத்து ஜும்மாவுடைய தினம் அதிகாலையில் போகிறது. அதிகாலைன்னா நேரத்தோடு போகிறது. புகாரி முஸ்லிமோட ரிவாயத்தில் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் யக்தஸல யௌமல் ஜும்ஆ குஸ்ல ஜனாபா. எப்படி ஃபர்லான குளிப்பது போன்று பூர்த்தியாக ஒருத்தர் குளிச்சுட்டு பிறகு அதிகாலையில் நேரத்தோட ஜும்மாவுக்கு போகின்றாரோ ஃபகஅன்னமா கர்ரப பதனத்தன். முதல்ல போகிறவருக்கு பதனா என்று சொல்கிறதே ஹரம் ஷரீஃபுக்கு ஹதியாவாக ஒட்டகங்கள் ரசூலுடைய காலத்தில் முந்தின காலத்தில் அன்பளிப்பாக ஒப்படைக்கப்படும். ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாக்கு அதை மாதிரி ஒரு ஒட்டகத்தை சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஜும்மாட நேரத்தோட ஃபெஸ்ட்டுக்கு போகிறவர் ஆரம்ப குரூப்பில். அடுத்து வமன் ராஹ ஃபிஸ்ஸாத்தி சானியா, 2வது டைமில் போகிறவர் ஃபகன்னமா கர்ரப பக்கரத்தன், ஒரு மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். வமன் ராஹ ஃபிஸ்ஸாத்தி சாலிசா, 3வது டைமுக்கு போகிறவர் கபஷன் அக்ரன், கொம்புள்ள செம்மறியாட்டை தானம் கொடுத்தவர் மாதிரி நன்மை கிடைக்கும்.
4வது டைமில் போகிறவர் நம்ம கர்ரப தஜாஜத்தன் ஒரு கோழியை சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒமன் ராஹ ஃபிசாத்தில் ஹாமிசா 5வது நேரத்தில் போகிறவர் நம்ம கர்ரப பைதத்தன் ஒரு முட்டையை கொடுத்த நன்மை கிடைக்கும். இது எது வரைக்கும்னா இமாம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும். ஃபைதா ஹரஜல் இமாம் வந்துட்டார் என்று சொன்னால் ஹாதரத்தில் மலாய்க்கா எஸ்தமி உணர்திக்கர் மலக்கால் ஒவ்வொரு வாசல் உட்கார்ந்து எழுதி கொண்டிருப்பாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறிட்டார்னா அவங்க அதை சுருட்டிடுவாங்க. மலக்குமார்கள் போய் உட்கார்ந்து பயானை கேட்பாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு தான் இந்த நன்மை. சிலவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வாரம் ஒட்டகத்தை குர்பான் செய்கிறாங்க. சிலவங்க மாடு ஆடு அந்தளவுக்கு, சிலவங்களுக்கு முட்டை, சிலவங்களுக்கு அது கூட கிடைக்குதில்லை. மிகப்பெரிய நஷ்டம் அது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டி சொன்ன விஷயம் மிகப்பெரிய ஒரு அமல். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதில் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். முடியுமான மட்டும் முதலாய் மனிதன் இல்லாட்டியும் குறைஞ்ச கடைசி மனிதனாகவும் இருந்துடக்கூடாது. நிறைய மக்கள் வராங்க, இமாம் மிம்பர்லேருந்து இறங்க கிட்டத்தான், சிலவங்க தொழுகிக்கும் பொழுது வராங்க. அது மிகப்பெரிய நஷ்டம். மற்ற காரியங்களுக்கெல்லாம் டைமுக்கு முன்னாடி போகிறோம். தொழுகை, பள்ளி, இமாம் ஜமாத் ஜும்மான்னு வரும்பொழுது தான் கடைசியாக போகிறோண்டா சொர்க்கத்துக்கும் கடைசியாக தான் போக வேண்டி வரும். அதனால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ முந்திக்கலாம் அவ்வளோ சிறந்தது. அடுத்தது பள்ளிவாசல் நுழைஞ்ச நேரத்தில் 2 ரக்காத்தில் தொழுது கொள்ளணும். முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இதா ஜா அஹதுக்கும் யௌமல் ஜுமா வல் இமாம் யஹ்துப், உங்கள் ஒருவர் ஜும்மாவுடைய தினம் பள்ளிவாசலுக்கு வராரு என்றா இமாம் ஹுத்பா ஓதி கொண்டிருந்தார். இமாம் ஹுத்பா ஓதி கொண்டிருந்தாலும் கூட ஃபல் யர்கா ரக்காத்தைன் 2 ரக்கா தொழுது கொள்ளுங்க. ஆனால் ஃபல் யத்தஜவ்வஸ் ஃபீஹிமா, சுருக்கமாக தொழுங்க. ருக்குன்களை பூர்த்தியாக செய்யணும். அதே நேரத்தில் நீண்ட ரக்காத்தில் தொழாமல் சுருக்கமாக 2 ரக்காத்தில் உட்கார்ந்து கொள்ளணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். சரியா இமாம் நின்று கொண்டிருக்கிறாண்டா அவருக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு தொழுறதில்ல. பள்ளிவாசல் எவ்வளோ இடம் இருக்குது, நம்ம ஒரு ஒதுக்குப்புறமாக உட்காந்து நின்று தொழுட்டு உட்கார்ந்து கொள்ளணும். அப்போ ஹொத்துபா இப்போ முடிய கிட்டவாக இருந்தால் அந்த நேரத்தில் போய் தொழுது கொண்டிருக்கக்கூடாது. அப்போ உட்காந்துடணும். இப்போ அடுத்த தொழுகை நடக்க போதுன்னா தொழுகையில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஹைர். அதுக்கு அடுத்தது ஹொத்துபா ஓதும் பொழுது, பயான் நடக்கும் பொழுது அமைதியாக காது கொடுத்து கேட்க வேண்டும். ஏண்டா இப்போ ஆரம்பத்தில் வந்திருக்குது, ஹொத்துபா எந்த அளவுக்கு தொழுகை முக்கியமோ அதே மாதிரி தான் ஹொத்துபா முக்கியம். அதனால தான் தொழுகையை 2 ரக்காத்தாக்கி மற்ற 2 ரக்காத்தும் ஹொத்துபாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பயானுக்காக வேண்டி. பயானை கவனமாக கேட்க வேண்டும். புகாரி ஷரீஃப் ரிவாயத்திலே, முஸ்லீம் ஷரீஃபில் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இமாம் ஹுத்பா ஓதி கொண்டிருக்கும் பொழுது நீ பக்கத்தில் ஒரு பார்த்து அன்சித், அமைதியாக இரு என்று சொன்னாலும் கூட பக்கத்தில் லகவுத்த, நீ வீணான பேச்சை பேசிக்கொண்டாய் அல்லது உன்னுடைய தொழுகை நீ வீணாக்கி கொண்டாய், உனக்கு ஜும்மாடு நன்மை கிடைக்காது என்ற அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க. அவருக்கு அந்த ஜும்மாவினால் எந்த நன்மையும் கிடைக்காது. அதனால் அமைதியாக இருக்கணும். பேசுகிறவரை கூட சைக்கினையால் தடுக்கலும், ஆனால் வாயால் பேசி கூட தடுக்கக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு முக்கியமான ஒரு காரியம்தான் ஜும்மாவுடைய ஹுத்பாவை கவனமாக கேட்கிறது. அடுத்து ஜும்மாவுடைய பொதுவான சுன்னத்துகள் இருக்குது. அது நாட்களாக சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினம். அதனால் ஒவ்வொரு முஸ்லீமும் அதனுடைய சிறப்பை வழங்க வேண்டும். அதனுடைய சுன்னத்துகள் வாஜிபாத்துகளை பேண முயற்சி செய்யணும். முதலாவது சூரா கஹ்ஃப் ஓதுறது. ஜும்மாவுடைய தினம் அன்றைக்கு இரவு அல்லது பகல்ற சூரா கஹ்ஃப் ஓதுறது ஒரு சுன்னத்தான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. யாராவது ஓதுறாங்களோ அவங்க தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை விட்டு கூட பாதுகாக்கப்படுவார்கள். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரா சூரத்துல் கஹ்ஃபி ஃபீ யௌமில் ஜும்ஆ அவ்வா அல்லாஹு மினன் நூரி மா பைன ஜும்ஆத்தைன். அல்லாஹு தஆலா யார் ஜும்மாவுடைய தினம் சூரா கஹ்ஃப் ஓதுறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு பிரகாசத்தை கொடுக்கின்றான். 2 ஜும்மா அடுத்த ஜும்மா வரைக்கும் அந்த பிரகாசம் அவற்றை இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரகாசத்தின் மூலமாக ஹக்கா விளங்குவார், பாவத்தை பாவமாக விளங்கி அதை விட்டும் ஹக்கில் ஈடுபடுவார், பாவத்திட்டும் பாதுகாத்துக் கொள்வார். அப்படி ஒரு பிரகாசம் அல்லாஹு தஆலா சூரா கஹ்ஃப் ஓதுறதுக்கு மூலமாக கொடுக்குறான். அடுத்த அந்த தினத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதுலேயும் புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தினத்தை பற்றி சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த தினத்தில் ஒரு நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ் இடத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்துட்றான், எதை கேட்டால் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வாஷா ரபியதிஹி யுகல்லிலுஹா, ரசூலுல்லாஹ் இப்படி கையால் சைக்கினை செஞ்சாங்க. ரொம்ப கொஞ்ச நேரம்னு சொல்லி கையால் செஞ்சு காட்டினாங்க. எந்த நேரம்னு தெரியாது, கொஞ்ச நேரம் தானே அது. அதனால் அதிகமாக துவா செஞ்சு கொண்டிருக்கிறவர் அந்த நேரத்தையும் அடைந்து கொள்வார். அடுத்தது ஜும்மாவுடைய தினம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன ஸலாத்துக்கும் மஅரூதத்துன் அலைய, உங்களோட ஸலாத்துகள் நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்துகள் எனக்கு முன்வைக்கப்படுது, என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் அதிகமாக ஸலவாத்து ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அபூ தாவூதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய தினம் மிக முக்கியமான தினம். அந்த தினத்தில்
கியாமத்தினால் கூட அந்த தினம்தான் நிகழும் ஹதீஸில் வந்திருக்குது. பயப்பட வேண்டும். அதே நேரத்தில் நாட்களில் சிறந்தது மிஸ்கின்களுடைய ஃபுகராக்கள் ஏழைகளுடைய பெருநாள்னு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தி இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்க நிறைய சகோதரர் வீணாக்குறாங்க. ஜும்மாடு தினம் வேலையை ஒன்றும் வைக்கிறதில்ல. இரவைக்கு என்ன செய்கிறாங்க, போலிங் போகிறாங்க, நீண்ட நேரம் வரை விளையாடுறாங்க, இரவு நீண்ட நேரம் வரை வேறு காரியங்கள் ஈடுபடுறாங்க, பாவத்தில் ஈடுபட்டு அடுத்த நாள் லேட்டாக வராங்க ஜும்மாவுக்கு. அது பெரிய நஷ்டம். அப்போ அதனால் அந்த தினத்தை கண்ணியப்படுத்தணும். யார் கண்ணியப்படுத்துவாரோ அவருக்கு தான் அந்த அமலுடைய பாக்கியத்தை கொடுப்பான். முதலாய் கண்ணியம் உள்ளத்தொட்டு போகும். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுத்தாலா அவருடைய வாழ்க்கையிலிருந்து அமல் எடுத்துடுவான். எப்போ ஒரு அமலுடைய கண்ணியம் இருக்குமோ அதனுடைய அமலுடைய பாக்கியத்தை தந்து கொண்டு இருப்பான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.